இளைய வயதிலேயே ஒரு பெரிய சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். எந்த மேடையிலும் தோற்கக்கூடாது என்கிற வைராக்கியத்தில் தான் மேடைக்கு போவேன். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். நாளிதழில் தான் என்னுடைய படிக்கிற போது தான் என்னுடைய வாழ்நாள் தொடங்குகிறதுன்னு கருதுவேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஒரு 4 விஷயம் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது. நீங்கள் ஒரு சைடில் கம்பெயின் செக்ரட்டரி, ஒரு சைடில் அரசியல் டீட்டெயில்டாக போயிட்டுருக்கு, இன்னொரு சைடில் இப்போ இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் படம் வந்திருக்கு, இப்போ அவ்வளோ அருமையான புக்ஸ் எழுதியிருக்கீங்க, இவ்வளோ விஷயம். அண்ட் ஒரு தடவை கூட சார் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு சிறிதளவு சோர்வு கூட பார்த்தது கிடையாது. இது எங்கேருந்து வருது இந்த எனர்ஜி சார்? நான் ஒரு தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடி கிராமத்தில் பிறந்தோம். அந்த ஊரில் தமிழ் பேசுகிறவங்களே கிடையாது. மலையாளமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடை பேசுகிற மக்கள் வாழுகிற ஊர் என் ஊர். அந்த ஊரில் பிறந்த நான் இளைய வயதிலேயே ஒரு பெரிய சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். ஏன்னா அதில் பெரிய லாபம் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. எல்லோருக்கும் தெரிந்தவனாக எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொள்வதற்கு அது பயன்படும் என்று நான் நம்பினேன். நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில் நாடு தழுவிய பேச்சு போட்டியில் 42 முதல் பரிசு பெற்றவர். 42 சார்? ஆமாம். அப்பா. எந்த மேடையிலும் தோற்கக்கூடாது என்கிற வைராக்கியத்தில் தான் மேடைக்கு போவேன். இதுவரைக்கும் எந்த மேடையிலும் தோற்றதில்லை. ஒரு மேடைக்கு போகிற பொழுது நான் தயாரிப்போடு தான் போவேன். தயாரித்து தான் போவேன். எல்லா மேடையும் எனக்கு வசமாகிவிடும், மக்களும் வசமாகி விடுவார்கள். இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் கூட என் தமிழை ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக. திட்டினாலும் தமிழில் தான் திட்டுகிறான் கண்ணதாசன் என்று சொல்வது மாதிரி நாஞ்சில் சபை திட்டினாலும் தமிழில் தான் திட்டுறான்னு யாரை திட்டுகிறேனோ அவரே என்னுடைய பேச்சை ருசிப்பார். இது தாண்டி நான் ஒரு கனவு கூட காண முடியாது. அந்த கிராமத்தில் பிறந்தேன்னா 2 நாள் நியூ ஜெர்சியில், 2 நாள் கலிஃபோர்னியாவில் பேசுகிறேன். இப்போ சுந்தர் பிச்சையோட இதோட ரொம்ப பிஸியாக இருக்குது. அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் பேசுகிறேன். செப்டம்பர் திங்களில் மலேசியாவில் பேசுகிறேன். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். சோர்ந்தே போகக்கூடாது. அதை மடியின்மைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். சோம்பல் கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு மணி நேரம் தூங்கிட்டா எனக்கு ஒரு 10 மணி நேரம் பணியாற்றுவதற்கான எனர்ஜி எனக்கு கிடைச்சிடும். இனி ஒரு பழக்கம், வாசிப்பதை தவிர வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்பொழுதும் வாசித்து கொண்டு தான் நான் இருப்பேன். நேற்றைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மாயாஜாலம்னு ஒரு புத்தகம். படித்து முடிக்கலை, வாசிச்சுட்டே இருப்பேன். இரவில் வாசிச்சுட்டு இருப்பேன், களைத்து விடும், அப்படியே தூங்கிடுவேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. காலையில் 6 மணிக்கு எழுந்துடுவேன். நாளிதழில் தான் என்னுடைய படிக்கிற போது தான் என்னுடைய வாழ்நாள் தொடங்குகிறதுன்னு கருதுவேன். அப்படி எந்த களத்திலும் தோற்கக்கூடாது, எந்த மேடையிலும் ஒரு சோம்பல், ஒரு அருவ பேச்சுன்னு யாரும் கருதிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பேன். யாரெல்லாம் பார்த்து நான் வியந்தேனோ இன்றைக்கு அவர்களை தாண்டி ஒரு உயரத்தில் நான் பறந்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக சார். ஆமாம். அமேசிங் சார்.